ஸோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்போம். அந்த வகையில் இந்த வாரத்துக்கு நான் சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு பேசுறதுக்கு பல விதமான கண்டென்ட் இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள டாஸ்க்கை பண்ண சொன்னா கடைசி நாட்களில் டாஸ்க்கை பண்றவங்க பேர்ல மொத்தமா வீட்டை கொளுத்தி வச்சிருந்தானு. அதுல எல்லாருமே இப்ப கேஸ் வாங்கிட்டானு. அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பிடிச்சி அட்ரஸ் பண்ணி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கான எபிசோட்ல காமு மாமாக்கான ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசுறதா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற? காமு மாமாக்கான விஷயமா? காமு அப்படி என்ன ப்ரோ பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த டாஸ்க்ல ஒரு கட்டத்தில் ரம்யா அவர்கள் தலையா நம்ம காமு மாமாக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம காமு மாமா ஒரு மாதிரி கோவப்பட்டு என்னடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கோவப்பட்டு இருப்பாரு. அப்ப அங்க பார்த்துட்டு இருந்த நம்ம திவ்யா அவர்கள் டக்குன்னு கோவப்பட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அப்ப திவ்யாக்கு ஆப்போசிட்லயுமே நம்ம காமு மாமா ஒரு சில வார்த்தைகளை விட்டு பிஞ்சிரோன்னு சொல்லலாம் டயலாக் விட்டுருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், அட்ரஸ் தான் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது ரோஸ்டா இருக்குமா இல்ல பூஸ்டா இருக்குமா அப்படிங்கறத நம்ம எபிசோட்ல தான் பார்க்கணும். ஏன்னா ப்ரோ அட்ரஸ் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இங்க எல்லார் சைடுமே தப்பு இருக்கு. அந்த டைம்ல அந்த சண்டேல எல்லார் சைடும் தப்பு இருக்கு. ஏன்னா ரம்யாவை பொறுத்தவரைக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு ரூடா நடந்துக்கிட்டாங்க. அதுல காமு மாமா ஒரு மாதிரி அவமானப்பட்ட மாதிரி ஃபீல் ஆனாப்ல. அதனால தான் காமு மாமா டென்ஷன் ஆயிட்டு ரம்யா ஆப்போசிட்ல கத்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த திவ்யா அவர்கள் டக்குன்னு அங்க வந்து இவனை யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களா, இவன் இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு காமு மாமாக்கு ஆப்போசிட்ல கத்தினாங்க. அதனால தான் நம்ம காமு மாமா டென்ஷன் ஆயிட்டு நான் இங்க பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யாக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க. ஸோ மொத்தத்துல அங்க 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. எப்படி 3 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணப்படும் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அதுக்குள்ள ஒரு சில பேர்கள் ஒரு சில பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க, ஒரு சில பேர் பத்தி ஒரு சில பேர் கருத்துக்கள் எடுத்து வச்சிருந்தாங்க. அதனால கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்ல காமு மாமாவுக்கு சின்னதா ஒரு போர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் பதிவு பண்ணிக்கிறேன், ரோஸ்டா பூஸ்டா இல்ல வந்து தொட்டுட்டு விடுறாங்களா, இந்த விஷயங்களை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? சரி, ஓகே. எந்த மாதிரி அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ, என்ன மாதிரி கேட்பாங்க, யார் யாருக்கு ரோஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும். போன வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோடப்போ முதல் வீடியோ இப்படியே தான் பேசணும் மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சாட்டர்டே சண்டே எபிசோட கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு வாரம் ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு போன வாரம் எபிசோட்ல பேசணும் மாதிரி எனக்கு இப்போதான் ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள அடுத்த சனிக்கிழமை வந்து நிற்கிறோம். நாட்கள் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு ப்ரோ. போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஃபினாலே ஸ்டேஜில் நம்ம வினோதர்கள் கையை தூக்கிட்டு பாரு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, கம் டு த டாபிக். இன்னைக்கு காமு மாமாக்கான விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இங்க ஃபர்ஸ்ட் ரம்யா கிட்ட தான் தொடங்குவாங்க. ஏன்னா ரம்யா அவர்கள் மேலதான் முதல் தப்பு இருக்கு. ரம்யா இந்த வீட்டோட தலை, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் தலையை பொறுத்தவரைக்கு ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ண. ஓகேவா? நான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ரம்யா அவர்கள் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள பொறுமையா இருந்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பொறுமையே கிடையாது. ஸோ இந்த தலை பதவியை கரெக்டா பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்னு எவனா ஒருத்தன் கத்தும் போது திருப்பி இவங்களும் கத்துறாங்க பேர்ல கத்தி சண்டை போட்டு மாட்டிப்பாங்க, வேணா பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. அப்போ அந்த சண்டை எப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கிரெடிட்ஸ்க்கு ஆசைப்பட்டு நான் இது என்னோட ஜோக், இது என்னோட ஜோக் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த பக்கம் நம்ம ரம்யாவும் ஏமா இருமா இது உன்னோட இதாமா உன்னோட பாயிண்ட் தாமான்னு சொல்லிட்டு ரம்யாவும் கத்திருப்பாங்க. இதுக்கு இடையில காமு மாமா ஒரு மாதிரி எந்திரிச்சு இல்ல ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு மாதிரி நார்மலாக தான் பேசுவாப்ல. நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி எந்திரிச்சு ஒரு மாதிரி சவுண்டாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நார்மலாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாப்ல. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் பேசின விஷயங்கள் என்னன்னா, ஆமாம்மா இது அவளுக்கான கிரெடிட்ஸ் தானம்மா, அவள் சொன்ன பாயிண்ட் தாமா, நீ அவளுக்கு தானம்மா இது பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்துல ஃபுல்லாகவே பொறுமையாக தான் பேசினாப்ல. ஆனால் ரம்யா என்ன மூடில் இருந்தாங்களோ தெரியல. ஏன்னா ரம்யா பொறுத்தவரைக்கு உன்ன உடம்பு சரியில்லாமல் போயிடும், உன்ன உடம்பு நல்லாயிரும், உன்ன உடம்பு சரியில்லாமல் போயிடும், உன்ன உடம்பு நல்லாயிரும். அந்த வகையில் அந்த இடத்துல ஒரு மாதிரி உட்கார்றான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த உட்காருடா அந்த விஷயம் தான் காமு மாமா ஹிட் பண்ணிச்சு. நார்மலாக டான்னு பேசும்போது வேற ப்ரோ, ஒரு பொது இடத்துல எல்லாரும் உட்காந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு கருத்தை சொல்லும் போது அவரை பார்த்து டக்குன்னு உட்காருடா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவரை வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேவா? அப்படிதான் காமு ஃபீல் பண்ணிட்டாரு. என்ன இவா என்ன அவமானப்படுத்துறா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டு என்ன உட்காருடா என்ன வார்த்தை விடுறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க ரம்யா அவர்கள் மேல முதல் தப்பு இருக்கு. கேப்டன் அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும், காமு ஒரு நிமிஷம் உட்காரு, காமு ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன், காமு கேட்கறேன் காமுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கணும். பட் பொறுமையா பேசின கேட்க மாட்டான், அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா கத்த தான் செய்யணும். இருந்தாலுமே கேப்டனை பொறுத்தவரைக்கும் பொறுமையா தான் போகணும். ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து வாடா போடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த நம்ம காமு மாமா எந்திரிச்சு அவரும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. போடி கீடின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டு உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி சவுண்ட் விட ஆரம்பிச்சாப்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த திவ்யா என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு பிரஜன் கிட்ட பேசிட்டு இதெல்லாம் சரியில்லைன்னு அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான், யாருமே தட்டி கேட்க மாட்டேங்குங்க, எனக்கு வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா நடந்து வந்து திவ்யா உள்ள வந்து திவ்யா ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அப்போ காமு மாமா டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்லியிருப்பாரு, நீ வந்து பேசாத, எனக்கான பிரச்சனை நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ எதுக்கு குறுக்க வரேன்னு சொல்லிட்டு கேட்பார். இப்படிதான் கேட்பார்.
ஆனா அதுக்குள்ள திவ்யா டென்ஷன் ஆயிட்டு என்ன கேட்காத, அப்படிதான்டா கேட்பேன், உனக்கு என்ன பிரச்சனை, அப்படிதான்டா கேட்பேன், ஏன் நான் கேட்க கூடாதா, நீ இஷ்டத்துக்கு கத்திட்டே இருப்பேன் நான் பார்த்துட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு திவ்யா டென்ஷனே கத்திருப்பாங்க. இங்கே தான் திருப்பி காமு மாமா ரிட்டன் கத்த ஆரம்பிச்சிருப்பாப்புல. ஏன்னா காமு பொறுத்தவரைக்கும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க மாட்டாப்புல. யார் என்ன சொன்னாலுமே டப்புனு அப்படின்னு சொல்லி கத்திருவாப்புல. அந்த இதில் திவ்யா வந்து கத்த ஆரம்பிச்சோடனே காமு மாமாவும் கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. 2 பேரும் மாற்றி மாற்றி கத்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யா ஒரு மாதிரி ஏறி ஏறி வர, இவர் ஒரு மாதிரி ஏறி ஏறி போக, அந்த இடத்துல மாமா ஒரு வார்த்தை விட்டுருவாப்புல, பிஞ்சிரும்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருவாப்புல. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு மெயினாக பேசப்படும். ஏன்னா அந்த வார்த்தையை திவ்யா உடனே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. நல்லா கவனிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை திவ்யா உடனே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. என்ன பிஞ்சிரும் சொல்லு, என்ன பிஞ்சிரும்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கேருந்து நம்ம காமு மாமா அதுவா மண்டையில் மாட்டியிருக்கல அந்த விஷயம் தான் பிஞ்சிரும்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி பல்ட்டி அடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக மாமாவை விட மாட்டாங்க. எல்லா டாபிக் இருந்தாலுமே கண்டிப்பாக மாமாவை தான் ஒரு அடியை போடுவாங்க. ஏன்னா மாமா பிஞ்சிரும்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாப்புல. அந்த டாப்பிக்கை பெருசாக ஹைலைட் பண்ணி அது என்ன பிஞ்சிரும், எப்படி பிப்பீங்க, பிச்சு காட்டுங்க பார்க்கலாம், என்ன பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா காமு காபூஸ்ல இன்னைக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையா தான் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில இந்த பிஞ்சிரும் டாபிக்கு காமு மாமாக்கு ஒரு ரோஸ்ட்டை கொடுத்து, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சத்தம் வரக்கூடாது, இதுக்கப்புறம் பிஞ்சிரும் தச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, பாத்துருன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்து உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசா ரோஸ்ட்லாம் இருக்காது ப்ரோ. ஏன்னா கடைசி வாரங்கள் நெருங்கியாச்சு. கடைசி வாரங்கள் நெருங்க பெருசாக ரோஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெருசாக ரோஸ்ட் கொடுத்தா அப்படியே டாஸ்க் ஆடாமல் ஒரு மாதிரி மந்தமாயிட்டாங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி இருக்காது, ஷோவை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த ஷோவை ஒன்றும் பார்க்கறதில்ல, ஒரு மாதிரி மக்கள் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன் பெருசாக உள்ள கண்டென்ட் இல்லைனா கூட மக்கள் கொஞ்சம் பார்த்தாங்க. ஏன்னா கண்டென்ட் பெருசாக இருக்காது. சும்மா இந்த மாதிரி சும்மா கண்டமேனிக்கு சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டானு, நார்மலாக ஃபன் பண்ணிட்டு அங்கேயுமே உட்காந்து பேசிட்டு தான் சுற்றிட்டு போனோம். ஆனால் அது கூட நமக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் இவனை சண்டை போடுறானு, ஆனால் அந்த சண்டை மாதிரி இல்லை, ஒரு மாதிரி நோயின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்டாக தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்த கரெக்டாக கேட்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஒரு சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பெருசாக ரோஸ்ட் இருக்காது இன்னைக்கு அந்த எபிசோட்ல, ரோஸ்ட் இருக்காது. ஆனால் அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரம்யாக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான சம்பவம் இருக்கும் ப்ரோ. ஏன்னா ரம்யா வந்து எனக்கு பலமா கேஸ்ல மாட்டியிருக்காங்க. ரம்யா பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பல கேஸ்ல மாட்டியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல கண்டிப்பாக ரம்யாவை அட்ரஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அப்படி ரம்யாவை அட்ரஸ் பண்ணா ரம்யா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். அப்படி ரம்யாவை அட்ரஸ் பண்ணால் ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அங்கே சேதனை திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு இந்த பக்கம் பொத்துன்னு மயக்கொள்கிற மாதிரி விழுந்துருவாங்க. கண்டிப்பாக நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு காமு மாமாவுக்கு ரோஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு காமு மாமா தூக்கி போட்டு கும்முன்னு கும்பணும். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ரம்யா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை விட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் வந்து தேவையில்லாமல் குறுக்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 3 பேர் மேலே யார் தப்பு? தலையா இருந்து போடா வாடா உட்காரடான்னு சொல்லி திமிரா பேசின ரம்யாவா, இல்ல தலதானு சொல்லிட்டு பொறுத்து போகாம திருப்பி எந்திரிச்சு அப்படி தாண்டி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கத்தன காமுவா, இல்ல இவங்க 2 பேருக்கான சண்டையில குறுக்க விட்டு நான் கேட்கத்தான் செய்வேன், நான் இப்படித்தான் பண்ணுவேன், நீ போடா வெளியேன்னு சொல்லி கத்தன திவ்யாவா? ஸோ இதுல யார் தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பட் நம்ம என்னதான் கமெண்ட் போட்டாலும் சேதனை கண்டிப்பா காமு தான் பிடிச்சி லைட்டா செல்லமா தட்டே போடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சம்பவம் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் ரோஸ்ட் இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்டை பொறுத்த வரைக்கும் வீக் டேஸ்லேயே பெருசாக கண்டென்ட் இல்லை, அதனால பெருசாக கண்டென்ட் அவங்களால பேச முடியல. பெருசாக டாபிக் இல்லாமல் 1 மணிக்கு டாஸ்க்கை வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வச்சு முடிச்சிட்டாங்க. பட் இந்த வாரம் கண்டென்ட் நிறையா இருக்குது. இவனை கதவுல முட்டினது, சங்கிலி தூக்கி வெளியே வீசினது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. நிறைய கண்டென்ட் எடுத்து அட்ரஸ் பண்ணலாம். சேதனை வந்து அதே ஃபயர் மூட்ல வரணும், அதை விட்டுட்டு பேக் டு த ஃபார்ம்னு சொல்லிட்டு பழைய ஃபார்மில் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இழுத்து தான் மூட வேண்டியிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.